கும்பராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசியில இருந்துதான் அந்த சுக்கிரன் ரிலீவ் ஆகி 2ஆம் இடத்திற்கு உச்சம் பெறப்போம். வேலையில ஒரு 10-15 வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல இருந்து கூட ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் செல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு டிப்ரெஷன், எப்ப பார்த்தாலும் ஒரு மன ரீதியான ஒரு தொந்தரவுகள், எந்நேரமும் ஒரு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாத்தையுமே அனுபவிச்சு கொண்டு இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, குழந்தைகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் எங்களுக்கு எப்போ மேடம் மாறும்? வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தர காரகமும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கும்பராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசியில இருந்துதான் அந்த சுக்கிரன் ரிலீவ் ஆகி 2ஆம் இடத்திற்கு உச்சம் பெற போறார். இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு 1.5 மாதமாக பாத்தீங்கன்னா, யாருடா நீங்க இத்தனை கிரகங்களும் எங்க ராசியின் மீது இருந்து என்னென்ன பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில கும்பராசி என்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் அவர்களினுடைய தசாபுத்தியின் அடிப்படையில நடந்திருக்கும். சில கும்பராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் கெடுதலான பலன்கள் மிக கடுமையாக இருந்திருக்கும். ஏன்னா கெடுதலான பலன் அப்படின்ற போது தசாபுத்தி கடுமையாக இருக்குது அப்படின்னா கெடுதலான பலன் ராகுவை வைத்து, ராகுவை பேஸ் பண்ணி ரொம்ப கடுமையாக கொடுத்திருக்கும். கடன் பிரச்சனைனா கடன் தொந்தரவுகள் ரெட்டிப்பாக ஆகுவதற்கும், வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். வியாதி தொந்தரவுகள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா வியாதி என்னன்னே கண்டுபிடிக்க முடியாம ட்ரீட்மெண்ட் மாத்திரமே போயிட்டு இருந்தக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். வேலை ரீதியான பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னா வேலையில ஒரு 10-15 வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல இருந்து கூட ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை அனுபவித்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் செல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி அமைய போகுது. 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியினுடைய சேர்ந்து பயணிக்க போறார். 2ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம், இவர்களினுடைய மன மாற்றத்தை, குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு மன மாற்றத்தை நீங்க கண் முன்னாடே காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த சுக்கிரனாகப்பட்டவர் சுகஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல உச்சம் பெறார். இது மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருமானங்கள் இரட்டிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். வருமானங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு முடிச்சு அதற்குண்டான ஒரு முதிர்வு தொகை வரலாம், இல்ல ஒரு 20 வருடமாக ஒரு எல்ஐசி பாலிசி போட்டோ, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட்டோ அதுல இருந்து முதிர்வு தொகை வரலாம். இந்த மாதிரியாக எதிர்பாராம நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த பணம் அது எல்லாமே முதிர்வு தொகையாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு எதிர்பார்த்து ஒரு பிளான் போட்டு நீங்க வச்சிருப்பீங்க, அதாவது நமக்கு கரெக்டா வந்துருமா டயத்துக்கு, அதன் மூலமாக சில விஷயங்கள்லாம் நான் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக நம்ம கும்பராசி என்பர்கள் தான் அதிகப்படியாக திட்டமிடுதல்ல ஒரு திறமைசாலிகள் ஆச்சு. அது எல்லாமே செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன், எப்ப பார்த்தாலும் ஒரு மன ரீதியான ஒரு தொந்தரவுகள்,
எந்நேரமும் ஒரு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாத்தையுமே அனுபவிச்சு கொண்டு இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸா, அட்லீஸ்ட் ஒரு வருமானத்திலேயாவது ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சாலாவது நாங்க நிம்மதியா இருப்போம். ஏதோ வருமானம் வருது, நம்ம கடின உழைப்பு உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு மனமாற்றங்கள் இருக்கும். அததான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் முழுமையான ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள். அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே விஆர்எஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், வேலையே செய்ய முடியாது. என்ன நீ தலைகில நின்னாலும் அந்த அரசாங்கத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு வேலை ரீதியான ஒரு பணி சுமைகள் இருந்து அதுல இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான செட்டில்மெண்ட்ஸ் வராம இருந்திருக்கும், ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வராம இருந்திருக்கும், ஒரு பிஎஃப்ஓ இஎஸ்ஐயோ இல்ல உங்களுக்கு உண்டான ஒரு அரியர்ஸ் பணமோ இதெல்லாமே நிலுவையில இருந்திருக்கும். இது என்னடா கடுமையான காலமா இருக்கு, நம்ம தான் விஆர்எஸ் வாங்கி வெளியில வந்தாச்சுன்னு பார்த்தா அதற்குண்டான பெனிஃபிட்ஸ் கூட நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைத்து தவிர்த்த இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம், இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய மாதத்துல கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவர்களுக்கு அதற்குண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிலுவையில இருந்த சில பண வரவுகள் எல்லாமே கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஓய்வு பெறல, இங்கதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு அரியர்ஸ் பணம் எல்லாம் வர வேண்டியது இருக்கு, அதெல்லாமே வருமா, அதெல்லாம் வருமா வராதான்றத ஒரு பயமாகவே இருக்கு. ஏன்னா அடுத்த அரசாங்கம் மாறப்போகுது அப்படின்றதுனால இப்போ இதை கொடுத்தாதான் உண்டு, அதுக்கப்புறம்னா எங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரியான சில மன நெருடல்கள்லாம் இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு வருமான தடைப்பட்ட ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப உறவுகள் தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கும்பராசி என்பவர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அங்க சம்பாதிக்கிறதுக்கு எதுக்குமே குறைச்சல் கிடையாது. ஆனா மன ரீதியாக குடும்ப உறவுகள்னால பிளவுபட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, குழந்தைகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் எங்களுக்கு எப்போ மேடம் மாறும்? கண்டிப்பாக இந்த மாதத்துல மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. மார்ச் மாதம் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமும் கூட. ஏன்னா குடும்ப உறவுகள்னால ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா வருமான வளர்ச்சியினால ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், ஒரு மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தாலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அடுத்து இந்த கும்பராசி என்பவர்கள் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணம். இல்ல சொத்துக்களை விற்கணும் முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக, ஒரு வருஷத்திற்கு மேலாக சொத்துக்களை விற்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் விற்க முடியல, இதெல்லாமே சாதகமாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொத்துக்களை விற்கக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. நன்றி, வணக்கம்.